தனது பரம பக்தர் ஒருவர் பாடிய பாடலை கேட்டு அவருக்காக மகாலட்சுமி தங்கமழை பொழிய வைத்தார் என்றால் நம்ப முடிகிறதா? அது மட்டுமல்ல, திருமலை திருப்பதியில் நடக்கும் பூஜைகளில் தற்பொழுதும் இந்த ஸ்லோகத்திற்கு முக்கிய பங்கு உண்டு என்றால் ஆச்சரியப்படாமல் இருக்கவே முடியாது. அந்த பக்தர் வேறு யாரும் இல்லை, வேதாந்த தேசிகர் தான். ஆச்சாரிய நிலையில் தோன்றி அஞ்ஞானம் அகற்றி ஞான விளக்கேற்றியவர் வேதாந்த தேசிகர். காஞ்சிபுரத்தில் தூப்புல் எனும் இடத்தில் அவதரித்த ஞான தேசிகர் 20வது வயதிலேயே வேதாந்த ரகசியங்களை எல்லாம் கற்றுத் தேர்ந்தார். தேசிகர் நாவன்மை மிக்கவர். இது அவரை சிறந்த பேச்சாளர் ஆக்கியது. அனைவரும் எளிதில் புரிந்து கொள்ளும் வகையில் ஆன்மீக சொற்பொழிவுகளை நிகழ்த்தக்கூடியவர். இவர் ஒரு சமயம் தென் திருப்பதிகளை தரிசிக்க புறப்பட்ட பொழுது திருவஹிந்திபுரம் கோவிலில் வந்து தங்கினார். அங்கு அவருக்கு கருடாழ்வாரின் தரிசனம் கிடைக்க பெற்றார். பக்தியிலும் ஞானத்திலும் சிறந்தவராகவும் ஞானத்தில் செல்வந்தராகவும் திகழ்ந்த தேசிகர் தனக்கென பொருள் ஏதும் வைத்துக் கொள்ளவே இல்லை. சாப்பாடு கூட எப்பொழுது கிடைக்கிறதோ அப்பொழுது சாப்பிடுவார், இல்லாவிட்டால் பேசாமல் இருந்து விடுவார். அப்படிப்பட்டவரை பரிகாசம் செய்வதையே அம்மூரில் வசித்த சிலர் வழக்கமாக கொண்டிருந்தனர். அப்படி ஒரு நாள் அந்த ஊர்க்காரர்களிடம் யாச்சகம் கேட்டு வந்த ஒருவரிடம், இங்கிருந்து 2 தெரு தள்ளிப்போ, அங்கு தேசிகர் என்று ஒருவர் இருப்பார், அவரிடம் போய் கேள், நீ வேண்டியதையெல்லாம் அள்ளி அள்ளி கொடுப்பார், அவ்வளவு பெரிய செல்வந்தர் என சொல்லி அனுப்பி வைத்தனர் அந்த ஊரில் உள்ள சிலர். யாச்சகம் பெற வந்தவரும் அதை உண்மை என்று நம்பி தேசிகரிடம் சென்று தனக்கு பொருள் வேண்டும் என்று கேட்டார். நேரில் சென்று தேசிகரின் நிலையை பார்த்த பிறகும் ஆர்வ மிகுதியின் காரணமாக அவரது நிலையை கவனிக்காமல் பொருள் வேண்டும் என்று கேட்டார். ஆனால் அதற்கு மறுத்து எதுவும் சொல்லாமல் யாச்சகம் பெற வந்தவரை நேரடியாக காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலுக்கு அழைத்துச் சென்றார். தாயார் சன்னதிக்கு சென்ற தேசிகர் மனமுருகி ஸ்ரீஸ்துதியை பாடினார். அதாவது ஸ்ரீயான மகாலட்சுமியை போற்றி பாடினார். இதை கேட்டு மனம் உருகிய மகாலட்சுமி தேவி தங்கத்தை மழையாக பொழிந்தார். அதில் தர்ம நெறிகளின்படி தனக்கு தேவையானவற்றை மட்டும் எடுத்துக்கொண்டு மற்றவற்றை வேண்டாம் என்று மறுத்துவிட்டார் யாச்சகம் பெற வந்தவர். தேசிகர் அப்பொழுதும் பிரகல்லாதனை போல் எனக்கு எதுவும் வேண்டாம் என்று நின்றார். இதை பார்த்த அந்த ஊர் மக்கள் ஆச்சரியப்பட்டனர். இந்த ஸ்ரீஸ்துதி இப்பொழுதும் திருமலையில் ஒலிக்கிறது. வேதாந்த தேசிகருக்கு பூஜையும் நடக்கிறது. இந்த ஸ்ரீஸ்துதியானது 25 ஸ்லோகங்களை கொண்டது. இவற்றில் முதல் 24 ஸ்தோத்திரங்கள் மந்தாக்ராந்தா விருத்தம் என்ற முறையிலும் 25வது ஸ்தோத்திரம் மாலினி விருத்தம் என்ற முறையிலும் பாடப்பட்டுள்ளது. ஸ்தோத்திரம் என்பது இருப்பதை அப்படியே சொல்வது. இந்த ஸ்ரீஸ்துதியில் தர்மம், அர்த்தம், காமம், மோட்சம் பற்றியும் வேதாந்த தேசிகர் குறிப்பிட்டுள்ளார். இந்த ஸ்துதியின் மகிமையானேயே திருமலை திருப்பதி உண்டியலில் காணிக்கை கோடிக்கணக்கில் குவிந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகிறது. அதனால் மகாலட்சுமி மற்றும் பெருமாளின் மனதை உருகச் செய்யவும் வற்றாத செல்வ வளம் பெருகவும் ஸ்ரீஸ்துதியை பாராயணம் செய்வது உத்தமம். அதுவும் இது தை மாதம் தை வெள்ளிக்கிழமை அம்பாளுக்கு உகந்ததான ஒரு நாள். அப்படிப்பட்ட நாளைய தினமோ அல்லது தை மாதத்தில் ஏதாவது ஒரு வெள்ளிக்கிழமையாவது இந்த ஸ்துதியை மனமுருகி பாராயணம் செய்தால் நம்முடைய வறுமை அனைத்தும் நீங்கும். கடன் கஷ்டம் நீங்கி செல்வந்தராக பொருள் உடையவர்களாக பக்தி உள்ளவர்களாக வாழலாம். அப்படிப்பட்ட ஸ்ரீஸ்துதியை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். வேதாந்த தேசிக கிருத ஸ்ரீ ஸ்துதிஹி ஸ்ரீமான் வெங்கடநாதார்யः கவிதார்க்கிக கேசரி வேதாந்தாச்சார்யவர்யோ மே சந்நிதத்தாம் சதாஹ்ருதி ஈசானாம் ஜகதோஸ்ய வெங்கடபதே விஷ்ணோः பராம் பிரேயசீம் தத்வக்ஷஸ்தல நித்யவாசரசிகாம் தக்ஷாந்தி சம்வர்தினீம் பத்மாலங்கிருத பாணி பல்லவயுகாம் பத்மாசனஸ்தாம் ஸ்ரியம் வாத்சல்யாதி குணோஜ்வலாம் பகவதீம் வந்தே ஜகன்மாதரம் மானாதீத பிரதித விபவாம் மங்களம் மங்களானாம் வக்ஷः பீடீம் மது விஜயினோ பூஷயந்தீம் ஸ்வகாந்த்யா பிரத்யக்ஷானுஸ்ரவிகமகிம பிரார்த்தினீனாம் பிரஜானாம் ஸ்ரேயோ மூர்த்திம் ஸ்ரீயமசரணத்வாம் சரண்யாம் பிரபத்யே ஆவிர்பாவக்கலசஜலதாவத்வரே வாபி யஸ்யாஹ ஸ்தானம் யஸ்யா சரசிஜவனம் விஷ்ணுவக்ஷஸ்தலம் வா பூமா யஸ்யா புவனமகிலம் தேவி திவ்யம் பதம் வா ஸ்தோக பிரஜ்ஞைரணவதி குணா ஸ்தூயசே சா கதம் த்வம்
स्तोतव्यक्तं दिशति भवति दीर्घिभिस्तूयमाना तामेव त्वामनितरगतिस्तोतुमा संशमानः सिद्धारम्भः सकलभुवनश्लाघनीयो भवेयम् सेवापेक्षा तव चरणयो श्रेयसी कस्य न स्यात् यत्सङ्कल्पात् भवति कमले यत्र देहिन्यमीषाम् जन्मस्थेम प्रलयरचना जङ्गमा जङ्गमाना तत्कल्याणं किमपि यमिनामेकलक्ष्यं समादौ पूर्णं तेजस्फुरति भवति पादलाक्षरसाङ्गम् निष्प्रत्योगप्रणयघटितं देवि नित्यानपायम् विष्णुस्त्वं चेतनवदिगुणं द्वन्द्वमन्योन्यलक्ष्यम् शेषश्चित्तं विमलमनसा मौलयश्च श्रुतीनाम् सम्पद्यन्ते विकरणविदौ यस्य शय्या विशेषाः उद्देश्य त्वं जननि भजतो रुचितो भाति गन्धम् प्रत्यग्रूपे अविषीवयोरेकशेषित्वयोगात् पद्मे पत्युस्तव च निगमैर्नित्यमन्निष्यमानो नावच्छेदं भजति महिमानर्तयन् मानसं नः पश्यन्तीषु श्रुतिषु परितः सूरिवृन्देन सार्धम् मध्ये कृत्य त्रिगुणफलकं निर्मितस्थानभेदम् विश्वाधीशप्रणयिनि सदा विभ्रमद्यूतवृद्धौ ब्रह्मेशाद्या ददति युवयोर्यक्षसारप्रसारम् अस्येषाणा त्वमसि जगतः संश्रयन्ती मुकुन्दम् लक्ष्मी पद्मा जलति दनया विष्णुपत्नी तिरेति यन्नामानि श्रुतिपरिपणान्येवमावर्तयन्तो नावर्तन्ते तुरितपवनः प्रेरिते जन्मचक्रे त्वामेवाहुः कचिदितपरे त्वत्प्रियं लोकनाथम् किं तैरन्तःकलकमलिनैः किञ्चिदुत्तीर्ण्यमग्नैः त्वत्सम्प्रीत्यै विगरति हरौ सम्मुखीनां श्रुतीनाम् भावारूढौ भगवति युवां दम्पतीं दैवतं नः आपन्नार्ती प्रशमनविधौ बद्धदीक्षस्य विष्णोः आचक्युस्त्वां प्रियसहचरीं एकमत्योपपन्नाम् प्रादुर्भावैरपि समतनुः प्राद्वमन्वीयसे त्वम् दूरोक्षिप्तैरिव मधुरता दुग्धराशि तरङ्गैः दत्ते शोभामणिमरकते तावकी मूर्तिराद्या तन्वी तुङ्गस्तनभरणता तप्तजाम्बूनदाभा यस्यां गच्छन्युदयविलयै नित्यमानन्दसिन्धौ इच्छावेगोल्लसितलकरी विभ्रमं व्यक्तहस्ती आसंसारं विततमखिलं वाङ्मयं यद्विभूतिः यद्ब्रूभङ्गाकुसुमदनुषः किं करोमि रुधन्वा यस्यां नित्यं नयनशतकैरेकलक्ष्यो मगीन्द्रः पद्मे तासां परिणतिरसौ भावलेशैस्त्वदीयैः अग्रे मर्तुः सरसिजमये भद्रपीठे निषन्नाम् अम्बोराशेरधिगतसुतामप्लवामुत्थितां त्वाम् पुष्पासारस्थगितभुवनैः पुष्कलावर्तकाद्यैः क्लुप्तारम्भा कनककलशैः अभ्यसिच्यन् गजेन्द्राः आलोक्य त्वाममृतसगजे विष्णुवक्षस्थलस्थाम् शापाक्रान्ता शरणमगसंसावरोधा सुरेन्द्राः
लब्ध्वा भूयस्त्रिभुवनमिदं लक्षितं त्वत्कटाक्षैः सर्वाकारस्थिरसमुदयां सम्पतं निर्विशन्ति आर्तत्राणो व्रतिभिरमृतारारलीलाम्बुवागैः अम्बोजानामुशतिमिशतामन्तरङ्गैरपाङ्गैः यस्यां यस्यां दिशि विकरते देवि दृष्टिस्त्वदीया तस्यां तस्यामगमगमिकां तन्वते सम्पदोगाः योगारम्भत्वरितमनसो युष्मदैकान्त्ययुक्तम् धर्मं प्राप्तुं व्रतमिगदये धारयन्ते दनायाम् तेषां भूमे दणपतिगगादम्बरादम्बुदेर्वा धारानिर्यान्त्यधिकमधिकं वाञ्छितानां वसूनां श्रेयस्कामाकमलनिलये चित्रमाम्नाय वाचाम् चूडापीडं तव पदयुगं चेतसा धारयन्तः छत्रच्छाया शुभगशिरसश्चामरस्मेरपार्श्वाग श्लाघा सप्तश्रवणमुदिता सग्विनः सञ्चरन्ति ऊरीकर्तुं कुशलमखिलं जेतुमादीनरादीन् दूरीकर्तुं दुरितनिभगं चक्तुमाद्यामविद्याम् अम्बस्तब्धामधिकजननग्रामसीमान्तरेकाम् आलम्बन्ते विमलमनसो विष्णुकान्ति दयान्ति जाताकाङ्क्षा जननियुवयोरेकसेवाधिकारी मायालीडं विभवमखिलं मन्यमानास्तृणाय प्रीत्यै विष्णो तव जगतिनः प्रीतिमन्तो भजन्ते वेलाभङ्गप्रशमनफलं वैदिकं धर्मसेतुम् सेवे देवी तदशमखिला मौलिमालार्चितं ते सिद्धिक्षेत्रं समितविपदां सम्पदां पादपद्मम् यस्मिन्नीशन्नमितशिरसो यापयित्वा शरीरम् वर्तिष्यन्ते वितमधिपते वासुदेवस्य धन्याः सानुप्रासप्रकटितदयै सान्द्रवात्सल्यदिग्धैः अम्बस्निग्धैरमुदलगनीलब्धसब्रह्मचर्यैः घर्मे तापत्रयविरचिते गाढतप्तं क्षणं माम् आगिञ्जन्यक्लपितमनगैरद्रियेता कटाक्षैः सम्पद्यन्ते भवमयतमी भानवस्त्वत्प्रसादात् भावाः सर्वे भगवति अरौ भक्तिमुद्वेलयन्तः याचे किं त्वाम् अगमितभयः शीतलोदारशीलान् भूयो भूयो दिशसि मगतां मङ्गलानां प्रबन्धान् माता देवी त्वमसि भगवान् वासुदेव पिता मे जातः सोऽहं जननि युवयोरेकलक्ष्यं दयायाः तत्तो युष्मत्परिजनतया देशिकैरप्यतस्त्वम् किं ते भूय प्रियमिति किल स्मेरवक्त्राभिभासी कल्याणानामपि कलनिधिस्कापि कारुण्यसीमा नित्यामोदा निगमवचसा मौलिमन्दारमाला सम्पद्दिव्या मधुविजयिनः सन्निधत्तां सदा मे सैषा देवी सकलभुवन प्रार्थना कामधेनुः उपचित कुरु भक्तिरुत्थितं वेङ्कटेशात् कलिकलिशनिवृत्त्यै कल्प्यमानं प्रजानां सरसिजनिलयाया स्तोत्रमेतत् पठन्तः सकलकुशलसीमा सार्वभौमा भवन्ति इति श्रीमद्वेदान्तदेशिकविरचित श्रीस्तुतिस्नामस्तोत्रं सम्पूर्णम्।
ரொம்ப அற்புதமானது. பல பேர் அறியாது தெரியாத பல பேருக்கு பகிருங்கள், அவர்களும் பயனட்டும். கூடிய நாளைக்கு இன்னொரு சந்திக்கலாம். ஜெய ஜெயசங்கர், ஹர ஹர சங்கர, மகாபிரிவா போற்றி.